இதோட 3 தடவை கிட்டத்தட்ட 60% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. சேலரி, அதாவது அவங்களோட சம்பளம் மொத்தத்தையும் திமுக எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். அண்ணா அறிவாலயத்தில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் பொதுமக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அனைத்து பணத்தையும் இவங்களுக்கு வரி சுமத்திட்டாங்க. சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க, இப்போ மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேவையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில தேவையா? சத்தமா சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மாக்கு கேட்கணும் மேல, அந்த மாதிரி சத்தமா சொல்லுங்க. அந்த ஆத்மாக்கு இருக்கிற சக்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 234 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலரும்.